2 சாராருக்கும் ஒழுங்காக இருந்தால் தான் கர்த்தர் கரத்தில் எடுப்பார். அப்பத்தையும் அவளுக்கு அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். கருத்தில் எடுத்துட்டாருனாலே போதும் ஐயா. கருத்தில் என் காரியம் போனோம். இன்னைக்கு இரவு போகுது. உங்கள் காரியத்தை கருத்தில் எடுக்கிறார். அதுக்கு ரகசியம்தான் இது. இந்த சீடர்களாலே ரொம்ப பாடுபட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க. விசுவாசிகளாலே ரொம்ப பிரச்சனைக்குள்ளான சீடர்களும் இருக்கிறாங்க. இது இரு தரத்தாரையும் நான் அறிவேன். பரவாயில்ல ஐயா, அவனை உங்கள் பவரெல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சிடாதீங்க. நீங்களும் உங்களுடைய பவர்லாம் யூஸ் பண்ணி ஊழியனை டேமேஜ் பண்ணிடாதீங்க. 2 பேருமே மனுஷர்கள் தான். என்ன, ஏதோ அண்ணன் தம்பி தவறு செஞ்ச மாதிரி எடுத்துக்கினாலும் சரி, இல்லை ஆண்டவருடைய நாமத்தில் அவங்கள பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளுடைய காரியத்தை கரத்தில் எடுக்கணும். கர்த்தரை எடுத்துட்டார். அண்ணாந்து பார்த்துட்டார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிபாடும்படி சீடர்களிடத்திலே கொடுத்தார். அப்படியே 2 மீன்களும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்பங்களை எடுக்கிறார், மீன்களை எடுக்கிறார். கர்த்தர் அண்ணாந்து பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மறுபடியும் சீடர்கிட்டே கொடுக்கிறார். அவர்கள் எல்லாரும் அது கர்த்தருக்கு ஒருத்தனை சீடனாக அழைச்சிட்டார்னா கடைசி வரைக்கும் அவனை சீடனாக போட்டு வாட்டி வதைச்சாவது அவன் சீடத்துவத்தில் நிலை நிற்க செய்வார். கர்த்தர் ஒரு பூர்ண சிக்ஷை அதெல்லாம் கொடுத்தா கூட அந்த மனுஷன் தாங்கணும். இதில் எவ்வளோ ஒரு பொல்லாத ஜனங்களை போல காணப்பட்டாங்க சீடர்கள். அவர்கள் தான் அந்த பையன்கிட்ட இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தப்போ ஒரு மாதிரி கொடுத்தாங்க. அவன் கொடுக்குற விதமே தெரியுது. இதை வச்சு என்னையா பண்ண போகிறீங்க அப்படி கேட்குற மாதிரி. அதனால தான் கட்டளையிட்டுறார். டாய் உட்காருங்க. கட்டளையிட்டார்னு சொல்கிற பொழுது அதில் ஒரு கண்டிப்பு இருக்கு இல்லையா? அப்புறம் இந்த குரூப்பும் அந்த குரூப்பும் பார்க்குறாங்க. இவங்க 12 பேர், அதுங்க 5000 எண்ணிக்கை சொல்ல. ஆனால் இவங்க சீடத்துவம் இல்லையா, சீடர்கள் அல்லவா, 2 ஒன்றா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் சொன்னதோடு மறந்துட்டான் சீடர். சண்டே சர்வீஸில் காலைல திட்டார். இவன் வருஷம் ஃபுல்லாக விசுவாசி ஞாபகம் வச்சுருப்பான். அடுத்த சர்வீஸில் இப்போ சீடர் மறந்துடுவான். இது ப்ராக்டிக்கல். ஏதோ நினச்சி ஏதோ கத்தி போட்டேன், தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும், நீதியாக பண்ணணும் அநீதியாக பண்ணணும், இதை பண்ணிட்டா மறந்துட்டேன், அவ்வளோதான். அப்படியே தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். என்ன சொல்லிட்டார் ஐயா அவர், என்ன என் பிள்ளைய சொல்லிட்டார் ஐயா, நான் என் மகனை சொல்லிட்டார், என் மகளை சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டார், என் புருஷனை சொல்லிட்டார், என் பஞ்சாயத்தியை சொல்லிட்டாருலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது தான் சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது. இயேசுவின் நாமத்தில் மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு போயிடணும். நம்ம காரியத்தை கர்த்தர் எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வருமே தவிர